போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் உன்னை குங்குமத்தை தொடச் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் என் குழந்தை என்னிடம் மங்கள செய்தியை அல்லவா எதிர்பார்த்து காத்து நின்று கொண்டிருக்கிறாய். என் குழந்தை அந்த செய்தியினை தர வேண்டும் என்று உன் அப்பனானவன் நானும் மிகுந்த அதிகமான விருப்பத்தோடு இப்பொழுது வந்திருக்கிறேன். என் குழந்தை, நீ விரும்புகின்ற அந்த செய்தி நிச்சயமாக உன் இல்லத்தில் வரப்போகிறது. நீ மனதார சந்தோஷ பெறப்போகிறாய். இந்த அப்பன் எப்பொழுதும் உனக்கு நல்ல வாக்கினை மட்டும்தான், நல்ல வாழ்க்கையினை மட்டும்தான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே. நான் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் உனக்கு துணையாக நின்று கொண்டே இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். உன் அப்பன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். குழந்தை என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கின்றதோ அதை நான் என் குழந்தைக்கு நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, நீ எந்த சுபகாரியம், எந்த மங்களகாரியம் விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இந்த அப்பனிடத்தில் வந்து நீ வேண்டி நின்றாயோ, இந்த அப்பன் வந்து நீ கையேந்தி கேட்டாயோ, அதை நான் நிச்சயம் உனக்கு தரப்போகிறேன். என் குழந்தை, நீ நினைத்தது மட்டும், நீ நினைக்காத காரியங்களும் உன் வாழ்க்கையில் மிக விரைவாக நடக்கப் போகிறது. எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது. நீ பட்ட கஷ்டங்கள், நீ எத்தனை நாட்களாக அடைந்த வேதனைகளும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பதிலை உன் அப்பன் நான் இந்த மங்கள செய்தியினை உனக்கு தருவதன் மூலமாக உனக்கு அதில் இருந்து மிகப்பெரிய தெளிவினை தரப்போகிறேன். என் தங்கமே, இனிமேல் நீ எதற்கும் கலங்கக்கூடாது. நடக்கவில்லை என்று நீ ஒதுங்கி நிற்கவே, நடக்கும்போது நிச்சயம் அது உனக்கு மிக நல்லதாகவே நடக்கும் என்பதை மட்டும் நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். இந்த அப்பன் உன்னை கைவிட மாட்டேன், நம்பிக்கையோடு காத்திருப்போம் என்று நீ நிற்கும்போது நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் என்பதை என் குழந்தை நீ நினைவில் வைத்துக்கொள். நான் ஒருபோதும் உன்னை கைவிட நினைக்கவில்லை. நான் இந்த அப்பன், நான் எப்படி என் குழந்தையை தவிக்க விட்டுவிட்டு என் தங்கமை ஏமாற்ற வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது இந்த அப்பன் என்னை இப்படி தனியே தவிக்க விட்டு விடுவார்கள், என் வாழ்க்கை இப்படி சென்று விடுமா என்று என் குழந்தை நீ ஏங்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, நீ கலங்காதே. நீ ஒருபோதும் தனிமையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ உனக்கான வரை உன்னை தேடி வருவரை நீ தனியாக இருக்கப் போவதில்லை. அதுவரை உன்னோடு இருப்பது உன் அப்பன் நான் என்பதை நீ எப்பொழுதும் உனக்கு துணையாக நினைத்து உன் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நிச்சயம் உன் வாழ்க்கையிலும் மங்களகரமான செய்தி உன்னை தேடி வரும். நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கையும் உனக்கு நல்லபடியாக இருக்கும் என்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய். நம் அப்பன் நம்மை கைவிட மாட்டான். நம் வாழ்க்கை எப்படி நம் அப்பன் நல்லபடியாக மாற்றி தந்து விட்டான் என்று நீ எப்பொழுதும் எனக்கு மனதார நன்றி சொல்வாய். என் குழந்தை, நீ இந்த ஏக்கத்திற்கு, இந்த பதிவிற்கும் நிச்சயமாக நல்ல பதிலை என்னிடம் இருந்து பெற்று விடுவாய். என் தங்கமே, உனக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று என் குழந்தை நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். என் தங்கமே, துரோகத்தை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டனைகள் கூறியவர்கள்தான். அதிலும் நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் ஒருபோதும் இந்த அப்பன் கைப்பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. என் தங்கமே, மங்கள செய்தி என்று நான் சொன்னது உனக்கு தீங்கினை செய்தவர்களுக்கு உன் அப்பன் நான் தண்டனை வழங்கிவிட்டேன் என்று நல்ல செய்தியினை சேர்ந்துதான். என் குழந்தை, எந்தெந்த விஷயங்கள் உனக்கு மங்களகரமான செய்தியை வர வைக்க வேண்டுமோ அதையெல்லாம் உன் அப்பன் நிச்சயம் உனக்கு தருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, வாழ்க்கை இதுவரைக்கும் என்ன வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும். இனிமேல் நடக்க இருப்பது எல்லாம் இந்த அப்பன் கட்டுக்குள் மட்டும் நடக்கப் போகிறது. எல்லாவற்றையும் உன் அப்பன் நான் தான் வைத்து கொள்ளப் போகிறேன். எது நடந்தாலும் என்னை தாண்டித்தான் உன்னை தொட வேண்டும் என்பதை தொடாமல் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. என் குழந்தை, உனக்கு என் மேல் இருக்கின்ற முழுமையான நம்பிக்கை நிச்சயமாக யாரும் இனிமேல் உன் அருகில் வந்து நிற்க
கூட பயப்படுவார்கள். இனிமேல் இது போன்ற சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நடக்காதவாறு உன் அப்பன் நான் பார்த்து கொள்கிறேன். என் தங்கமே, இப்பொழுது நான் உனக்கு அமைந்து தரப்போகிறேன். இந்த வாழ்க்கை இனிமேல் நிச்சயம் உனக்கு எந்த ஒரு ஏமாற்றத்தையும் கண்டு விடாது, ஏற்படுத்தி தராது. நான் தரப்போவதினை நீ நிச்சயமாக சந்தோஷ பெற்று கொள்வாய். என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் ஒரே நாளில் தூள் தூளாக போகிறது. உன் அப்பன் உனக்கான வசதி வாய்ப்புகளை எல்லாம், உன் மனதில் இருக்கின்ற வட்டங்களை எல்லாம் நல்லபடியாக தீர்த்து உனக்கு தேவையான எல்லாம் செய்து தருகிறேன். நீ என் மீது கொண்டிருக்கின்ற அன்பினால் உன்னை எப்பொழுதும் சர்வகாலமும் இந்த அப்பன் நமக்கு தந்து விடுவான் என்று எத்தனை நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கி நின்றாயோ அத்தனை நம்பிக்கையோடு ஒரே சேர உனக்கு வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களையும் கிடைக்கப் போகிறது. நீ எத்தனை அளவு என் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாயோ, எத்தனை கனவு நீ என் மீது வைத்து கொட்டியிருந்தாயோ அத்தனையும் சேர்த்து உனக்கு மொத்தமாக எல்லாம் நலமும் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. உன்னோடு நான் எப்பொழுதும் உன் இல்லத்தில் இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். என் மீது ஒருபோதும் நினைக்காதே. உன் அப்பன் உனக்கான நேரத்தை திட்டமிட்டு வகுத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் அதற்கான நல்ல செய்தியினை உனக்கு தெரிவிக்க வந்திருக்கிறேன். அதுதான் முக்கியமான காரணம் என்பதை என் குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகின்ற செயல்களை வைத்து புரிந்து கொள்ளப் போகிறாய். உன் அப்பன் காரணம் இல்லாமல் உனக்கு எதுவும் செய்ய மாட்டான் என்பதை நீ உணரப்போகிறாய். நான் தரப்போகும் உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை நீ உணரப்போகிறாய். தருணம் உனக்கு வந்துவிட்டது. இந்த அப்பனானவன் என் பிள்ளை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், சந்தோஷம் நிறைந்த வளர வேண்டும், நீ அதனை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். கிடைப்பதை எல்லாம் அரைகுறையாக பெற்றுவிட்டு நீ அரைகுறையாக அதனை அனுபவித்துவிட்டு வாழ்வதில் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு நிம்மதியும் கிடைக்கப் போவது இல்லை. தருவதும் நிரந்தரமாக தருவதும் என் குழந்தை, அதனை நீ நிரந்தரமாக அனுபவிப்பதும் தான் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல அர்த்தத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. தாமதமாக உன் அப்பன் நான் உனக்கு கொடுத்தாலும் நிச்சயம் அதனை சந்தோஷத்தோடு இந்த வாழ்க்கை முழுவதும் வைத்திருப்பதற்காக நல்ல சூழல்களோடு தருவேன் என்பதை நீ மனதார நம்பிக்க வேண்டும். இந்த அப்பன் நிச்சயம் உனக்கு தரப்போவதனை உறுதி செய்து விட்டேன். இனிமேல் என் குழந்தை, நீ எந்த ஒரு காரணத்திற்காகவும் அழுது கொண்டிருக்க தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்காதே. நமக்கு என்பதை நிச்சயம் கிடைத்தே தீரும் என்று நீ எப்பொழுதும் முழு மனதார நம்பிக்கையோடு, அப்பொழுதே உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடிவிடும். உன்னை காயப்படுத்தியவர்கள் எல்லாம் நிச்சயம் அதற்கான வேதனைப்பட போகிறார்கள். நாம் ஏன் இதனை வேதனைகளை அவர்களுக்கு கொடுத்தோம் என்று அவர்கள் மனதார உணர்கின்ற அளவிற்கு என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன் அப்பன் நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன். என் குழந்தையின் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதை பார்த்து முதலில் மன சந்தோஷத்தை அடைவது உன் அப்பன் நான் என்பதை நினைவில் வைத்துக்கொள். உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை நடக்கப் போகிறது என்று அதற்கான முதல் காரணமாக இருக்கக்கூடியவளும் உன் அப்பன் நான் என்பதை நீ மறந்து விடாதே. இனிமேல் உன் வாழ்க்கை நான் முன்னேற்றி விடுவேன். என் குழந்தை, உனக்குள் இருக்கின்ற ஏக்கங்கள் எல்லாம் என் காலடியில் போட்டுவிடு. உன் அப்பன் எல்லாவற்றையும் நசுக்கி விடுவேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் நீ எனக்குள் தந்துவிடு. உன் அப்பன் நான் அதனை சுமந்து கொண்டு உனக்கு அதனுள் கிடைக்கின்ற தீர்வினை மட்டும் நான் தருகிறேன். என் குழந்தை, இனிமேல் நீ வருத்தம் கொள்ளாதே, வேதனை கொள்ளாதே. உன் அப்பன் நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு பயணிக்கிறேன், உன்னை அரவணைத்து கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை, நீ எந்த ஒரு ஏக்கமும் தவிப்பும் இல்லாமல் வாழ வேண்டும். என் அப்பன் நிச்சயம் உனக்கு நல்ல வழிகாட்டி தருவேன் என்று என்னை நீ மனதார நம்பி நிச்சயமாக உன் அப்பன் உன் இல்லத்தில் தான் இருக்கிறேன் என்பதை
என்பதை நீ உணரப் போகிறாய். அந்த தருணம் வந்துவிட்டது, வெகு விரைவாக வந்துவிட்டது. உன் கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் குறையும் பொழுது நீ இந்த அப்பன் மனதார உணர்ந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.